Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறோம். நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். என்ன அப்படினா அம்மாவோட ரிட்டையர்மென்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் சென்னையில இருந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். Actually வந்துட்டு பாத்தீங்கன்னா நானும் பசங்களும் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போறோம். ஹஸ்பண்ட் வந்து வர்க் இருக்கனால actually 31st தான் ஃபங்க்ஷன் வீட்ல. சோ அன்னைக்கு வரேன் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதனால இப்போ வந்துட்டு நான் கேப் புக் பண்ணி கிளம்பாக்கம் போயிட்டு இருக்கேன். சோ அங்க தான் பஸ் புக் பண்ணிருக்கேன் ரெட் பஸ்ல. சோ அதுல இருந்து கிளம்ப வேண்டியதுதான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊர்ல வெதர் செம்ம சூப்பரா இருக்கு. மழை பெஞ்சாலே ஊர்ல வந்துட்டு வெளியில போறதுக்கான இன்ட்ரஸ்டே போய்டும். சோ அந்த அளவுக்கு மழை. நாங்க இங்க ஆரல்வாய்மொழியில இருந்து தாண்டி போயிட்டு இருக்கும்போதே நல்ல ஒரு சாரலோட ஒரு மழை பெஞ்சிச்சு. அப்பவே நினைச்சிட்டேன் ஊர்ல செம்ம மழை தான் போல, வெளியில எங்கேயுமே போக முடியாதுன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. செம்ம மழை தான் ஊர்ல. செம்ம கிளைமேட்டா இருந்துச்சு. எப்பவுமே ஊர்ல மழை இருக்கும், பட் வந்துட்டு இந்த டைம் நல்ல மழை, வெளியில எங்கேயுமே போக விடாம அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சோ ஒரு செமையா என்ஜாய் பண்ணோம். ஊருக்கு ரீச் ஆனதுமே வந்துட்டு எங்கள் மாமா பொண்ணு வந்துட்டு கால் பண்ணி கேட்டா, திவ்யா இந்த மாதிரி ஜாம்பக்கா இருக்குது எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு. க்ரீன் கலர் தான் இருக்குது. ஆக்சுவலி பிங்க் கலர் வந்துட்டு இப்போ சீசன் இல்லை, காய்க்கவும் இல்லை. ஸோ இது அவள் எப்போவுமே இந்த மாதிரி காய் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஐனி பழமும் வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்தா. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மாவோட சித்தி பொண்ணு, ஆக்சுவலி எனக்கு சித்தி, அவங்க எப்போ ஊருக்கு ஆத்விக் வரேன்னு சொன்னாலே நான் எப்போ ஊருக்கு வரேன் அப்படின்னு கேட்பாங்க எங்கள் அம்மாட்ட. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் பலாப்பழம் வச்சுருக்காங்க. ஸோ அது விளையிறதுக்காக தான் அவள் வரும்போது கரெக்டாக விளைஞ்சிருக்கும், ஆத்விக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆத்விக்குமே அவங்கக்கிட்ட கேட்டுப்பான், பாட்டி எனக்கு அது வேணும் இது வேணும்னு. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது சிப்பி மீன் வந்துட்டு வேணும்னு கேட்டிருந்தான். சித்தி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே சென்னையிலலாம் சிப்பி மீன் கிடைக்காது. ஸோ அதனால் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நைஸாக போயிட்டு அவங்க காதில் போயிட்டு பாட்டி எனக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னு. அப்புறம் அந்த சித்தியோட தங்கச்சி எடுத்துகிட்டு வந்து மாம்பழம் கொடுத்தாங்க. 29th வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஃபங்க்ஷனு. 31st தான் அம்மாவுக்கு வந்துட்டு ரிட்டைர்மெண்ட்டு. ஸோ 31st நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் இருக்கனால அவங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளாக அவங்க வந்துட்டு ட்ரீட் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ 29th வந்துட்டு எங்கள் அம்மா ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 31st வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி. ஆக்சுவலி அப்பாவோட கூட பிறந்தவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டின்னர் மாதிரி ஆக்சுவலி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது.